வணக்கம். இப்ப நாம பார்க்க போறது மிகவும் சக்தி வாய்ந்ததும் அரியதுமான ஒரு ஸ்தோத்திரம். சிந்தா கிளேஷ நிவாரண ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர். சிந்தா அப்படின்னா மனசு அப்படின்னு அர்த்தம். கிளேஷம் அப்படின்னா கவலைகள், சிந்தனைகள், குழப்பங்கள் அப்படின்னு அர்த்தம். நிவாரணம் அப்படின்னா அந்த கவலைகளுக்கும் குழப்பத்துக்கும் துன்பங்களுக்கும் தீர்வாக விளங்கக்கூடிய துதி அப்படின்னு பேர். விக்னங்களையும் தடைகளையும் மனசுல இருக்கக்கூடிய பலவிதமான சஞ்சலங்களையும் தீர்ப்பதுல விநாயகருக்கு நிகரான ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாது. அந்த வகையில மயூரேஷ விநாயகர்னு சொல்லப்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகரினுடைய ரூபத்தின் மேல செய்யப்பட்ட அற்புதமான ஸ்துதி தான் இந்த சிந்தா கிளேஷ நிவாரண ஸ்தோத்திரம். இந்த சிந்தா கிளேஷ நிவாரண ஸ்தோத்திரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய முடிவுலையும் மயூரேஷம் நமாம்யகம் மயூரேஷம் நமாம்யகம் அப்படின்னு சொல்லி நம்ம விநாயகரை வணங்குறோம். அப்படி வணங்குறதுனால நம்ம மனதுல இருக்கக்கூடிய பலவிதமான கவலைகள் நீங்கி, பலவிதமான சஞ்சலங்கள் நீங்கி, பலவிதமான துன்பங்கள் நீங்கி மன அமைதியானது ஏற்படுது. மனதுல இருக்கக்கூடிய சஞ்சலங்களே முதல் விக்னமாக இருக்கு. இப்படி மனசஞ்சலம், மனதுல இருக்கக்கூடிய பயம் போன்றவற்றை நீக்கக்கூடிய அற்புதமான மந்திரமாக விளங்கக்கூடிய இந்த துதியை நாம கேட்கலாமா?